பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இறைமகனாம் இயேசுவின் திருப்பெயரில் இந்த மார்ச் மாதம் 16ஆம் நாள் திங்கட்கிழமை வேலை நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை அன்போடு இந்த ஊழியத்திற்கு வரவேற்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இது அந்த மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டவரே, குளிர்ச்சியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதுமாய் கிருபையாய் எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர், தேவைகளை எல்லாம் சந்தித்தீர். நேற்று தினத்தில் நம்முடைய ஆலயத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டோம். நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் உம்முடைய இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். அடியார்களை மறைத்து நீர் பேசு ராஜா, நாங்கள் கேட்கின்றோம். நாளுக்குரிய சத்தியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடியானி அன்பர் சாரியம் சக சாரியம் இதை எடுத்து பயன்படுத்தும், இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிற இறைமகனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையிலே 226வது பாடலாகிய என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் என்ற ஞான பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 226வது ஞான பாடல். பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இறைமகனாம் இயேசுவின் திருப்பெயரிலே காலை வேளையிலே உங்கள் யாவரையும்
வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் சங்கீதம் 31 அடிப்படையாக வைத்து சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். தலைப்பு: நெருக்கடி நேரத்தில் நம்பிக்கையின் கோட்டை. நெருக்கடி நேரத்தில் நம்பிக்கையின் கோட்டை. அதாவது இறைவனின் நம்பிக்கை. இறைவன் என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தாவீதுனுடைய திருப்பாடல். தாவீது தனது வாழ்க்கையின் மிக கடினமான சோதனைகள், சத்துருக்களின் சூழ்ச்சிகள் மற்றும் வேதனைகளுக்குள்ளாக மத்தியில் எழுதிய ஒரு ஜெபம். இது ஒரு மனிதனின் கண்ணீர், பயம் மற்றும் அதே நேரத்தில் கடவுள் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. 1 முதல் 5 வசனத்தில் பார்க்கிறோம். அடைக்கலமான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது தனது பாதுகாப்பிற்காக மனிதர்களை அல்ல, கர்த்தரையே நம்புகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தரையே நம்ப வேண்டும், மனிதர்களை அல்ல. அவன் ராஜாவா இருந்தாலும் சரி, பெரிய படை தளபதியா இருந்தாலும் சரி, மனிதர்களையும் கூட இருக்கிறவர்களை நம்பினால் மோசம்தான் போனோம். அதே தான் தாவீதுடைய வாழ்க்கையில நடக்கிறது. அவன் கர்த்தரை நம்புகிற சொல்றாரு, நீரே என்னுடைய பாதுகாப்பு, கண்மலையும் கோட்டையுமாய் இருக்கிறேன். அதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சிலுவையில் பேசின அதே வார்த்தையை எங்க பேசுறதை நம்ம பார்க்கிறோம். சிலுவையில் இயேசு கிறிஸ்துவும் இதே வார்த்தை தான் மொழிந்தார் என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். நமது இக்கட்டு காலத்தில் தமது முதல் அடைக்கலம் கர்த்தராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபோதும் வெட்கமடையா விடாதேயும். உமது நீதிக்கு ஏற்ப என்னை விடுவித்தருளும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பி அருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாய் இரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாய் இரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அவர்கள் எனக்கென்ன விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீரே என்னை மீட்டருளினீர் என்று சொல்லி இந்த முதல் பகுதியில் ஆண்டவர் மேல உள்ள அதிகமான நம்பிக்கையை இங்கே தாவீது வெளிப்படுத்தியிருக்கு. தாவீதுக்கு என்ன பிரச்சனை? சொந்த மக்களால பிரச்சனை, சொந்த மனிதனால பிரச்சனை, சொந்த மகனால பிரச்சனை, சொந்த அரசனால பிரச்சனை. எப்பவுமே கூட இருக்கிறவர்கள்னால்தான் நமக்கு நிறைய பிரச்சனை. அவங்களாம் துரோகிகளா மாறுறாங்க. எப்போ முதுகில் குத்துவாங்கன்னு தெரியாது. ஆனால் எதிரிகள் நேரில் நிற்பான், எதிரில் தான் குத்துவான், தெரியும் நமக்கு. ஆனால் துரோகிகள் முதுகில் குத்தி நம்மளை கீழே தள்ளும்போது நம்ம ரொம்ப வேதனைப்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் தாவீது பதிவு செய்கிறார். 2வது பகுதி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 9 முதல் 13 வசனத்தில் சோதனையில் தேவ கிருபை. தாவீது தனது தற்போதைய நிலையை மறைக்காமல் கடவுளிடம் புலம்புகிறார். உடல் மற்றும் மனவேதனை, என் கண்கள் துக்கத்தினால் பூத்து போயிருக்கிறது. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். சத்துருக்கள் மாத்திரமல்ல, நண்பர்களும் கூட என்னை விட்டு விலகுகிறார்கள் என்ற செய்தி சொல்றாரு. நாம் சோர்ந்து போகும்போது நம்முடைய உணர்வுகளை கர்த்தரிடம் கொட்டுவது தவறல்ல. அவர் நமது பலவீனங்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இதான் உண்மை. நம்ம நல்லா இருக்கும்போது எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க, மகிழ்ச்சியா இருப்போம். கெட்டு போயிருக்கும் போது எவா எப்படிப்பா இருக்கிற, என்னது, நான் எதனா உனக்கு நான் உதவி செய்யட்டுமா, பணம் வேணுமா, எதுவுமே கேட்க மாட்டான். துன்பத்துல துயரத்துல இருக்கிற மக்களை விசாரிப்பதற்கு ஒருவரும் இன்றைக்கு இல்லை. ஆனால் இயேசு ஆண்டவர் மக்களை தேடி சென்று விசாரித்தார். லாசரு மரித்திருக்கிறார், சகோதரிகள் அழுது கொண்டிருக்கிறார்கள், மார்த்தாள் மரியாள். இயேசு அதை அறிந்து 3 நாள் தாமதமாக போகிறார். ஓடி வராங்க. மரியாள் ஓடி வந்து அழுகிறாள், ஆண்டவரே, என் சகோதரன் மரித்து விட்டார். நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி புலம்புகிறதை நம்ம பார்ப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இயேசு ஆண்டவர் அவருடைய கண்ணீர் விட்டார் என்று பார்க்க. அவரே கண்ணீர் விடுகிறார். He got emotional, இல்லையா? அவரு எமோஷனலா மாறுறார். அவருக்கு எமோஷனல் இருக்கிறது. எல்லா ஆசா பாசம் அப்படிக்குள்ள நெஞ்சுக்குள்ள குடியிருக்கு. ஏன்னா அவர் மனிதனாகவும் வாழ்ந்தார், கடவுளாகவும் வாழ்ந்தாரு, மனிதனாகவும் வாழ்ந்தார். அப்போ அந்த சகோதரருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்து லாசருவை உயிரோட எழுப்பி கொடுக்கிறார். அல்லேலூயா. இதுதான் இயேசுவின் அற்புதம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நன்மைகளை செய்வதற்கு
எந்த ஒரு மனிதனும் இல்லை, இயேசுவை தவிர. வாழ்க்கையில இயேசுதான் எல்லாமே. நமக்காக கல்வாரி சிலுவையில பாடுபட்டு நம்முடைய வேதனைகளை, கஷ்டங்களை, துக்கங்களை சுமந்த தேவனை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை என்பதை நம்ம உணர்ந்திருக்க தான் பார்க்கிறோம். நானோ பயனற்ற நிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றேன், என் இக்கட்டுகளையும் நீர் அறிந்துள்ளீர். என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டுவிடவில்லை, அகன்ற இடத்தில் என்னை காலுண்டு நிற்க வைத்தீர். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின. என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்லுகின்றது. ஆம், என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழிக்கின்றது. துயரத்தால் என் வலிமை குறைந்து போகின்றது, என் எலும்புகள் தளர்ந்து போகின்றன. என் பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன், என்னை அடுத்திருப்போரின் பேரழிவுக்கு ஆளானேன். என் நண்பர்களுக்கு பேரச்சம் வருவித்தேன், என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடமிருந்து விலகி ஓடுகின்றனர். இறந்தோர் போல் நினைவு நின்று நான் அகற்றப்பட்டேன், உடைந்து போன மட்கலம் போல் ஆனேன். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது, எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள், என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள் என்று இந்த 3வது பகுதியில சொல்றார். கடைசி பகுதியில நம்ம பார்க்கும்போது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கின்றன. அமேன், அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள சொல்லுவான், நீ சீக்கிரம் அழிஞ்சு போயிடுவ, நீ வாழ மாட்ட, நீ தோத்து போயிடுவன். நம்ம காலத்தை அவன் எப்படி அறிந்திருக்க முடியும் இல்லையா? இப்போ நம்ம சொல்றோம் நல்ல நேரம், கெட்ட நேரம், அது இது, இதெல்லாம் நம்ம எப்படி அறிய முடியும்? நாம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அவர் நமக்கு நல்ல காலங்களை நமக்கு கொடுக்கின்றார். அதனால எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தான் சொல்றேன். இந்த பாடலின் மிக முக்கியமான பகுதி, சூழ்நிலைகள் மாறினாலும் கடவுள் மாறாதவர் என்பதை தாவீது அறிக்கை செய்கிறார். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் கடவுள் என்று சொன்னேன். காலங்களும் உமது வாழ்க்கையின் உயர்வு, தாழ்வு, வெற்றி, தோல்வி என அனைத்து காலங்களும் அவர் கையில் உள்ளன. காலம் தப்பாது கிரியை செய்யும் கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. கர்த்தர் வைத்திருக்கும் நன்மைகள் பாருங்க, நம்பிக்கையூட்டும் வாக்குதத்தம் நம்மோடு கூட இருக்கிறது. தமக்கு அஞ்சி நடக்கிறவர்களுக்கு கடவுள் பெரிய காரியங்களை அவர் தருகிறார். அற்புதமான கிருபை, அரணான நகரத்தில் அவர் நமது கிருபையை எனக்கு ஆச்சரியமாய் விளங்க பண்ணினார். கொடுக்கிற அழைப்பு கொடுக்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். அப்போ இதுதான் முக்கியமான ஒரு காரியமா நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என்னை எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடி என் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பினால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடினேன், என்னை வெட்கமுற விடாதை. பொல்லார் வெட்கி போவார்களாக, பாதாளத்தில் வாயடைத்து போவார்களாக, பொய் சொல்லும் வாய் அடைப்படுவதாக, செருக்கும் பழிப்புரையும் கொண்டு நேர்மையாளருக்கு எதிராய் இருமாப்புடன் பேசும் நான் கட்டுண்டு கிடப்பதாக. உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரியது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசலில் நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றேன். ஆண்டவர் போற்றி போற்றி, ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரினில் அவர் தம் பேரென்பை வியத்தகு முறையில எனக்கு விளங்கச் செய்தார். நானோ கலக்கமுற்ற நிலையில் உமது பார்வை நின்று விளக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டேன். ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காய் வேண்டின போது நீர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரின் அடியார்களே, அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியுடையோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்போடு நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். ஆண்டவருக்காய் நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் என்று சொல்லி அழகாய் இந்த பகுதியை நிறைவு செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இதை நம்ம பார்க்குற வாழ்க்கை புயல்கள் நம்மை தாக்கும் போது தாவீதை போல் நாமும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நம்மை கடவுளுக்கு உகந்த ஒரு மனிதனாக படைக்கின்றார். அதே போல வழிநடத்தும் மெய்ப்பராக ஆண்டவர் இருக்கிறார்.
இந்த அருமையான நாட்களிலே ஆபத்து நம்மோடு கூட நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. போர்கள், பதட்டங்கள், பிரச்சனைகள், விபத்துக்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்கள், துயரங்கள் இல்லையா? பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ரோட்ல நடந்து போறவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏழை எளிய மக்களுக்கு நியாயம் இல்லை. எந்த இடத்திலும் இன்றைக்கு மக்கள் நிம்மதியாய் சமாதானமாய் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். எல்லா சூழ்நிலையிலும் இருக்கின்றார். நம்முடைய வாழ்வை மாற்றுகிறார், நமக்கு பாதுகாப்பை தருகிறார். எப்படி? இயேசு நமக்காய் கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டதினால், நம்முடைய இரு கரங்களில் ஆணிகளை அவர் வாங்கி கொண்டதினால், கால்களில் ஆணி, விழாவில் ஈட்டியால் குத்தப்படுதனால், தலையில முள்முடி, 1 Corinthians 39 கசையடிகள், இந்த வேதனைகளை நமக்காக அவர் சுமந்ததுனால இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதை நாம் இந்த ஒரு சந்தி காலத்துல நினைத்து கொள்வோம். கர்த்தர் என்னோட இருக்கிறார். என்னோட மனுஷன் இருக்க மாட்டான், நண்பர்கள் இருக்க மாட்டான் இல்லையா? இயேசு பிரகாசம், சீர்காழி இயேசு பிரகாசம் ஒரு அழகான பாடலை பாடுவார். அன்பு, இயேசுவின் அன்பு அது என்றென்றும் மாறாதது. அதுல சொல்லுவாரு, மனைவியின் அன்பு ஒரு நாள் மறைந்தே போயிடும், நண்பனின் அன்பு ஒரு நாள் நகைத்தே போயிடும் இல்லையா? தெரிந்தவர்கள் அன்பு ஒரு நாள் அது தேய்ந்தே போயிடும். என்றென்றும் மாறாதது நம் இயேசுவின் தூய அன்பு என்று சொல்லி பாடுவார். அது போல நம்முடைய வாழ்க்கையில என்றென்றும் மாறாத இயேசுவின் அன்பை ருசித்து அப்படியே பிள்ளைகளாய் அவருக்கு சாட்சி கொடுக்க இந்த ஒரு சந்தி காலத்துல சிலுவைக்கு நேராய் நம்ம வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலும் நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் குளிர்ச்சி நிறைந்த காலை வேளைக்காக நன்றி சாமி. கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தி உடைய பாவங்களை, அக்கிரமங்களை ஆண்டவரை ஒரு விசை கூட மன்னித்து உடைய ஆலயத்துல வந்து வார்த்தைகளை கேட்டோம். இதோ பார்வையற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீர் செய்த அற்புதத்தை நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து ஆண்டவரே பாப்பனப்பள்ளி திருச்சபையில ஒரு நல்ல ஃபாஸ்டிங் பிரேயர் நாங்கள் ஆண்டவர் நடத்தினோம். அநேக மக்கள் தேவ பயத்தோடு கலந்து கொண்டு பாடல்களை பாடினார்கள், ஜெபித்தார்கள், வசனத்தை கேட்டார்கள். நன்றி ஆண்டவர். தொடர்ந்து நீர் ஆண்டவரை எங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் நடத்தும். இந்த வாரம் முழுதும் எங்களோடு தங்கிடும் ஆண்டவரே. என்னுடைய போக்குவரத்துகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என்னுடைய பணிகள், பயணங்கள், ஊழியங்களை ஆசீர்வாதம். இதோ ஆண்டவரே, என்னுடைய அன்புக்குரிய அன்பர் சாரியம் ஏஞ்சக்காவின் அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாரும் அன்புக்குரிய சாக்க சாரி டீச்சரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். இந்த ஊழியத்தில் இந்த நாட்களில் நீ பயன்படுத்தி வருவதற்காக ஸ்தோத்திரராஜ். அவருடைய பணிகள் எல்லாம் இப்படி கிருபையாய் தங்கியிருக்கணும். அடையனையும் ஆண்டவர் மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வாத ஊழியத்தில் இருக்கும்போது இப்படி கிருபைகளோடு தங்க. அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், ஆண்டவர் மேல் சாணவப்பம், வடகரை பகுதியில் ஆசீர்வாதம், மக்களை ஆசீர்வாதம். இதோ குறிப்பாய் அவசர ஜபமாக ஆண்டவர் +2 தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக, 10ஆம் வகுப்பு ஆண்டவர் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். அவர்கள் எழுதி வெற்றி பெற கிருபை தார். குறிப்பாக அடியனுடைய மகன் வலங்கனுக்காக ஜபிக்கிறோம். அவனும் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை மகன் அதிகமாய் நல்ல எழுதி வெற்றி பெற, அதிகமாக மதிப்பெண் பெற கிருபை தார். ஆண்டவர் அதே போல எங்களுடைய போதகோட்டத்தில் IELTS எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். அதே போல இன்னொரு அவசர ஜபமாக ஆண்டவர் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போருக்காக ஜபிக்கிறதுனால இப்படி எண்ணெய் வளங்கள் பாதிக்கப்பட்டு பெட்ரோல், டீசல், LPG கேஸ், வண்டி கேஸ், ஆண்டவர் CNG கேஸ் எதுவுமே இல்லாதபடிக்கு பாதிப்பு ஏற்பட்டு இதே நிலைமை தொடர்ந்தால் ஆண்டவரே கடைசியா பஞ்சத்திலே போய் முடியும் என்று நாங்கள் பார்ப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இப்படி தேசத்திற்கும் உலகத்திற்கு வராதபடி ஆண்டவரை சீக்கிரமாய் மக்கள் மத்தியில, தலைவர்கள் மத்தியில பேசி போரை நிறுத்தராஜா. உலக அளவில் ஏற்பட்டிருக்கிற இந்த செயற்கையான ஆண்டவர் பிரச்சனைகள் எல்லாம் மாற்ற வேண்டுமாய் நான் கெஞ்சி மரம் பார்த்து முத்தமிட்டு கேட்கிறோம் ராஜா. கண்ணோக்கி பார். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜபிக்கிறோம். உலகமாக இருக்கிற என்னுடைய தமிழ் மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், இயேசு அறிந்தவர்கள், அறியாதவர்கள், ஆண்டவரை உலகத்தில் இருக்க எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், கல்வி நிலையங்களுக்காக, மிஷினரிகளுக்காக, பாஸ்டர்ஸ்க்காக, பெண் ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வதியம். இந்தியாவில் பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து போதக பிதாக்களுக்காக, ஊழியர்களுக்காக, பாஸ்டர்ஸ்க்காக, ஆண்டவரே மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜபிக்கிறோம். அவர் பணிகளை அவங்க சிறப்பாக செய்ய எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். குறிப்பாய் IELTS ஜபிக்கிறோம். ஆண்டவர் 3 சபை சங்கத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா பள்ளிக்கூடங்களையும், சிறப்பு பள்ளிக்கூடங்களையும், ஸ்தாபனங்களையும், ஆண்டவரை கண்கடையா இறையல் கல்லூரி, என்னுடைய ஆண்டவர் ஸ்தாபனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் தேவைகள் உண்டு. நிறைய சந்திய ராஜா மருத்துவமனை திறக்கும்படியான சூழ்நிலைகளை தேவன் உருவாக்கி தர வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். என்னுடைய IELTS நிர்வாகத்தை, ஆமர் சபை சங்கத்தின் நிர்வாகத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பொறுப்பாளர்களை ஆசீர்வதி வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே சபை சங்கம், சர்க்கிள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக்கணும். தொடர்ந்து இந்த நாளில் ஆண்டவருடைய பணிகள், பயணங்களை ஆசீர்வாதி. வியாதியா பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். எல்மாகம் பகுதியை சேர்ந்த திருச்சபையின் தலைவர் என்னுடைய DSP சாருக்காகவும், ஆண்டவரே என்னுடைய
அருமையான நிக்சன் ஐயருக்காகவும் உடைய கேண்டி டாக்டருடைய அன்பான ஆண்டவரே அக்கா மகன் லூக் பிரேம் சிங்காக ஆண்டவருடைய அன்பு மூத்த சகோதரன் ஆண்டவர் சிஓபிடினால பாதிக்கப்பட்டிருக்கிற தாமஸ் ஐயாவுக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவர் பலவன்கள் எல்லாம் மாற்றும், அவளோடு கூட தங்கிரும். இன்னும் யாரெல்லாம் படுக்கையில் பலவனமா இருக்கிறாங்களோ கண்ணோக்கி பார். ஆண்டவர் இந்த நேரத்தில் பிறந்த நாட்களை திருமண நாட்களை காணுகின்றவர்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் கேஸ் தட்டுப்பாடு ஒரு பெரிய தட்டுப்பாடாக பிரச்சனையாக இருக்கிறது. இதனால நிறைய மக்கள் ஆண்டவர் அடித்தட்டு மக்கள் ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதிலிருந்து அவர்களை காத்தரல வேண்டுமா அரசாங்கம் அதற்காக முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாட எல்லாத்தையும் வாய்க்க செய்யும். பாரத பிரதமருக்காக, எங்களுடைய ஆண்டவர் கவர்னருக்காக, எங்களுடைய முதலமைச்சருக்காக, எங்களுடைய ஆண்டவரே இதோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எல்லாருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஐயர் போஸ்ட்ல இருக்கிறவங்க அதற்காக உழைக்க கிருபை தார். ஆண்டவரே அடியனுடைய வாழ்க்கையில நாங்கள் இதோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த நாளில் ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் சாட்சியாய் வாழ கிருபை தார். நாள் முழுதும் இறை பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்கிற பலவீனங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு புது வாழ்வை தந்து வழி நடத்தும். எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர் தந்த ரட்சகராக வாழ்ந்து கொண்டிருக்கிற சிலுவை நாதர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை மகன் தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்ம நேரோடு கொடுப்பதாக. ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளை வழி நடத்துவாராக.